கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் வந்த மகிழ்ச்சியோட நல்ல ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 63:3 வாசிக்கலாமா? ஜீவனை பார்க்கிறோம், உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உமை துதிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. என்னவாங்க? எது நல்லதா? கிருபை நல்லது இல்லை? ஜீவனை பார்க்கிறோம், நம்ம உயிரோடு இருக்கிறோம்னுங்க, அதை காட்டிலும் அவர் நம்ம மீது வைத்திருக்க கிருபை நல்லது. ஆமென். பாருங்க, நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களுக்கு கிருபை கிடைச்சதுனால தான் அவன் ஜீவனோடு காக்கப்பட்டான் இல்லைங்க. உலகமே அழிந்தது, மொத்த யுனிவர்ஸையும் கர்த்தர் அப்படியே அழித்து போட்டார். ஆனா நோவாவுக்கு புதிய பூமி. அவன் கால் வைக்கும்போது அவன் பார்த்த ஒன்று கூட இல்லை, எல்லாம் புதுசு. அவனுக்காக எல்லாம் புதிதாய் மாறி இருந்தது. அப்போ ஒரு கிருபை இருக்குன்னா என்ன வேணா உங்களை விட்டு போகலாம், ஆனா புதுசா ஒன்று உங்களை தேடி வரும். விசுவாசிக்கிறீங்களா? நீங்க என்ன வேணா உங்களை விட்டு போகலாம். அவன் நினைச்சிருக்கலாம், நம்ம நண்பர்கள், நம்ம உறவுகள், நம்ம நேசித்த சிநேகிதர்கள், நம்ம ஓடுகிட்ட ரொம்ப க்ளோஸா இருந்தவங்களாம் இல்லையே, மறிச்சு போயிட்டாங்களே, அவன் துக்கப்பட்டானா? அப்படி வேதத்துல இருக்கா? இல்லவே இல்லைல்ல. இன்னைக்கு பாருங்களேன், கர்த்தர் அப்படிதான். நம்ம கிருபையை சுமக்கிறவங்களா இருந்தா எதை குறித்தும் துக்கப்பட மாட்டோம். கொடுக்கப்பட்டதை நினைத்து கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்சிருவோமே. தாவீது அப்படிதாங்க. ஏன்னா அவரை துரத்தினவங்க கொஞ்சம் நஞ்சு பேர் இல்லை, துரத்தப்பட்ட காரியங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, ஆனா அதுக்கு மத்தியில் ஒரு ஜீவனோடு இருக்கிறார் இல்லை. அதனாலதான் தாவீது ஜீவனை குறித்து அதிகமா எழுதி வைத்திருக்கிறார். அதனாலதான் சொல்றாரு, அந்த ஜீவனை பார்க்கணும், கிருபை நல்லது. அந்த கிருபை என் மேல இருந்ததுனாலதான் ஒருத்தனும் என் மேல கை வைக்க முடியல. இஸ்ரவேலின் ராஜாவாய் மாறும் வரைக்கும், மாறி என் முதிர் வயது வரைக்கும் என்னை கர்த்தர் காத்து கொண்டாரே. அந்த ஜீவன், அந்த கிருபை, அது பெருசுங்கிற ஜீவனை காட்டிலும் அந்த கிருபை பெருசுங்கிற ராமன். அது மட்டும் இல்ல, அதனால என்ன செய்ய போறாராம் தாவீது? நீங்க என்ன செய்ய போறீங்க? உங்க மேல ஒரு கிருபையை வச்சுட்டாருல்ல. நோவா என்ன பண்ணாருங்க? அதை பார்த்த உடனே புதிய பூமியை பார்த்த உடனே ஒரு பலிபீடம் கட்டி கர்த்தரை தொழுது கொண்டார் வேதம் சொல்லுகிறது. ஆமேன். அப்பதான் ஒரு உடன்படிக்கை ஏற்படுதுங்க. வானவில்ல வைக்கிறார். ஆனா நம்ம பார்க்க பாதி வானவில் தான் வானத்தில் இருக்கு, மீதி வானவில் எங்க இருக்கு? யோசிச்சு பார்த்திருக்கிறீங்களா? அது எங்க இருக்கு? அவரிடத்தில் இருக்கிறது, அவர் சிரசில் இருக்கிறது அந்த வானவில். ஆமென். அல்லேலூயா. அந்த வானவில் முழுசுதானே இல்லை, ஆனா அதை கட் பண்ணியிருக்கார். உடன்படிக்கை என்னங்க? ரெண்டா கட் பண்றதா உடன்படிக்கை இல்லை. அந்த உடன்படிக்கையில் அந்த பாதி வானவில்லை அவர் கரங்களில் எடுத்துக்கொண்டு பாதி வானவில்லை பூமிக்கு அடையாளம் காட்டிட்டு போயிருக்கிறார். ஆமென். அதனால இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்களும் நானும் என்ன செய்யணுமா? நமக்கு கிருபை கிடைச்சிருச்சு, ஜீவன் இருக்கிறது, நம்ம கர்த்தரண்டை இருப்பதினால நம்ம பிழைக்க செய்திருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அநேகருக்கு மத்தியில தலையை உயர்ந்து கொண்டிருக்க என்ன செய்யணுமா? வேதம் சொல்லுகிறது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். ஆமென். என்னவா? என் உதடுகள் உம்மை துதிக்கும். நீங்களும் நானும் என்ன செய்ய போறோம்? துதிக்கணும். ஆமீன். போராட்டம் வரும்போது எப்படி துதித்தோமோ, கஷ்டம் இருக்கும்போது எப்படி துதித்தோமோ, எப்படி செபித்தோமோ, கவலையோடும் கண்ணீரோடும் தேவ சமூகத்துல எப்படி முழங்கால் படியிட்டோமோ, அப்படியே ஒரு ஜெபத்தை கர்த்தர் உங்களிடத்துல எண்ணத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை உங்ககிட்ட கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எப்படி அப்படி துதிக்க முடியுமா? போராட்டம் இருக்கும்போது அழுகையோடும் கண்ணீரோடும் துதிச்சிருப்போம். திரும்ப அப்படி துதிக்க முடியுமானா நன்றி சொல்லி துதிங்க. நன்றியோடு அழுது கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிங்க. கம்பீரத்தோடு துதிங்க. கர்த்தரின் எனக்கு நன்மை செய்தபடினாலே ஸ்தோத்திரம் சொல்லி சொல்லி துதிங்க. அப்படி துதிக்கிற உதடுகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென். அதனால இன்றைக்கு அந்த ஜீவன் தந்த கிருபையை, ஜீவனை பார்க்கல மேலான கிருபையை நினைச்சு கர்த்தரை துதிக்கலாமா? ஜெபிக்கலாம். நல்ல தெய்வம், இந்த நாள் எங்க கூட பேசியிருக்கிறீங்க ஐயா. அருமையான ரகசியத்தை, அருமையான காரியங்களை எங்க கூட பேசினதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த கிருபை பெருசுதான், அதற்காக எத்தனை ஒரு கிருபையை பத்தி பேசுறோம், ஆனாலும் இன்னும் வார்த்தைகள் இருக்கிறது, எதற்காக நன்றி ஆண்டவரே. அதற்காக துதிக்கிற ஐயா. நாங்க துதிக்கிற பிள்ளை எங்களை மாற்றுங்க. எங்க கஷ்டங்கள்ல கண்ணீர்ல உதவி செய்த தேவனை நோக்கி நாங்க துதித்து நன்றி சொல்ல உதவி செய்யுங்க. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாலு தேவன் நல்ல விடுதலை கொடுத்து நடத்தினீங்களே, அதற்காக நன்றி என்று சொல்ல எங்களை உதவி செய்யுங்க. இதை கேட்க போகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை ஏசாயாவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 6வது வசனம். நீ பயப்படாமல் அமர்ந்திருக்க பார், உன் இருதயம் துவள வேண்டாம். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள்
கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நீண்ட நாட்களாய் ஆரவரித்து கொண்டிருந்தவைகளை நிறுத்தி சமாதானத்தையும் அமைதலையும் தருகிற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் பல வழிகளில் பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கடிகள், தாமதங்கள், தடைகள், பலவீனங்கள் என்று அனுதினமும் துரத்தி கொண்டும் இறைந்து கொண்டும் இருக்கின்ற சூழ்நிலைகளில் விடுதலையாக முடியாமலும், வீணான குழப்பங்கள், பிரிவினைகள் போன்றவற்றினாலும், முயற்சிக்கின்ற காரியங்களில் காணப்படுகின்ற தடைகளினாலும் சமாதானத்தை இழந்தவர்களாய், பல கேள்விகளுடன் விடை காண முடியாதவர்களாய், புதிய விடியலுக்காய் காத்து கொண்டு இருப்பீர்களானால் கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு தான் பேசிக்கொண்டு இருக்கின்றார். கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன், என் நீதியின் வலது கரத்தினால் தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்கிறார். ஆகவே பெருவெள்ளத்திற்கு புகலிடமான கர்த்தரை நம்புங்கள், அவரை நோக்கி பாருங்கள், விசுவாசியுங்கள். அவர் உங்களை பயப்படுத்துகின்ற இரைச்சலின் சத்தத்தை நிறுத்தி சமாதானத்தை தந்து ஆசிர்வதிப்பார். இன்றைக்கும் நாம் ஏசாயாவின் புஸ்தகம் 36வது அதிகாரத்தை வாசிக்கையில் அங்கே அசீரிய ராஜாவாகிய சனகெரிப் யூதாவில் இருக்கிற அரணான சகல பட்டணங்களுக்கு விரோதமாக அவைகளை பிடித்து கொள்ள வேண்டி ரப்சாக்கே என்பவனை தனக்கு சாதகமாக பயன்படுத்தினான். அவனோ பெரிய சேனையோடு புறப்பட்டான். கர்த்தருடைய ஊழியக்காரர்களையும் மனிதர்களையும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரையும் ரப்சாக்கே தகாத வார்த்தைகளினால் பேசி நிந்தித்தான். இதை கேட்ட எசேக்கியா மிகவும் துக்கமடைந்து இரட்டுடுத்தி உபவாசித்து தேவ சன்னிதானத்தில் கண்ணீரோடு விண்ணப்பிக்கின்ற வேளையில் கர்த்தர் ரப்சாக்கே தன் தேசத்துக்கு திரும்புவதற்கான ஆவியை அவனுக்குள் அனுப்பி அவனை பட்டயத்தால் விழப்பண்ணினார். மற்றும் அசீரிய ராஜாவாகிய சனகெரிப்போ அவன் குமாரனால் வெட்டி கொல்லப்பட்டான் என்றும் கர்த்தர் தம் ஜனத்திற்கு நன்மை செய்து தப்புவித்தார் என்றும் வாசித்து அறிகின்றோம். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்விலும் கூட இப்படிப்பட்டதான ரப்சாகே போன்ற சில வேண்டாத தீமைகளும் சத்துருவின் கிரியைகளும் அடிக்கடி வந்து உங்களையும் உங்களின் சரீரத்தையும் குடும்பங்களில், ஊழியத்தில், பணியிடங்களில் என்று உங்களின் ஆசீர்வாதங்களை கெடுத்து நன்மைகளை, சமாதானத்தை, சுகத்தை கொள்ளையிட்டும் சூறையாடியும் அபகரிக்கவும் நினைக்கும் பொல்லாத சூழ்நிலைகளை கண்டு எப்படி இவைகளிலிருந்து தப்பி பிழைப்போம் என்று பயத்தோடு காணப்படுகின்ற உங்களுக்காய் கர்த்தர் இன்றைக்கு அவைகளிலிருந்து நிச்சயமாய் தப்புவித்து பாதுகாத்து இழந்ததை திருப்பிக் கொள்ளும்படி செய்தும் உங்களுக்கு எதிராய் ஆரவரித்து கொண்டு இருக்கின்ற சத்தங்களை அமைதலும் ஆக்குகின்றார். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் உங்களின் சூழ்நிலைகள் மகா இரைச்சலோடு கோலியாத்தை போன்று விடாமல் அனுதினமும் இறைந்து கொண்டும், எசபேலை போன்று சபதம் எடுத்து துரத்தி கொண்டும், ரப்சாகே போன்று கெர்ச்சித்து கொண்டும் இருக்கிறவைகளை இன்றைக்கு அதன் இரைச்சல்களை அமைதலாக்குகின்றார். அதன் ஆக்கிரமிப்புகளை அதட்டுகின்றார். சீறிப்பாய்ந்து வருகின்றவைகளை கட்டளை கொடுக்கின்றார், இறையாதே, அமைதலாயிரு என்று. ஆகவே இன்றைய நாளில் இதுவரையில் உங்களுக்கு எதிராய் எழும்பின சத்துருவின் சத்தத்தை அதட்டி நிற்கச் செய்கின்றார். நிரந்தர அமைதியை தந்து ஆசிர்வதிக்கின்றார். வார்த்தை விசுவாசியுங்கள், சமாதானத்தை காண்பீர்கள், ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆதியாகமம் 26:3. பிரியமானவர்களே, வாழ்க்கையில் வெறுமையாய் இருக்கின்றேனே, ஆசீர்வாதங்களை இழந்து காணப்படுகிறேனே, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறேனே என்று துக்கத்தோடு இருக்கின்றீர்களா? உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.
ஈசாக்கோடே கூட இருந்து அவரை ஆசீர்வதித்து விருத்தி அடைய பண்ணின தேவன் உங்களோட கூட இருந்து உங்களையும் சகல காரியங்களிலும் விருத்தி அடைய பண்ணுவாராக. அதற்கு நாமும் ஈசாக்கை போல பிதாவின் சித்தத்திற்கு ஆவி ஆத்மா சரீரத்தை முழுமையாக அர்ப்பணித்து வேதத்தை தியானிக்கிறவர்களாயும் கருத்தாய் ஜெபிக்கிறவர்களாயும் நமக்கு எதிராய் வருகின்ற சூழ்நிலைகளில் பொறுமையோடு இருப்பவர்களுமாயிருந்தால் நிச்சயமாக நாமும் ஈசாக்கை போல வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவர்களாகலாம். கர்த்தர் தாமே இப்படிப்பட்ட கிருபைகளை உங்களுக்கு கொடுத்து உங்களை சகல காரியங்களிலும் விருத்தி அடைய செய்வாராக. உங்களோட கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தருக்குள் பிரியமான அன்பு உள்ளங்களை இந்த நாளிலும் புதிய வாக்குத்தத்தத்தோடு நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் 22ஆம் தேதி 5வது மாதம் 2026ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை. இன்றைய நாளிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அருமையான ஒரு வாக்குத்தத்தம் சங்கீதம் 91வது அதிகாரம் 10வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாதென்று நாட்களில் இந்த வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த சங்கீதம் 91 ஒரு பாதுகாப்பின் சங்கீதமாக இருக்கிறபடினால் ஒவ்வொரு வார்த்தைகளும் இந்த நாட்களிலே தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துகிறதாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 1வது வசனத்திலே இருந்து 16வது வசனம் வரைக்கும் வாழ்க்கிற வேளையிலே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே தேவன் எப்படியாக ஒரு பாதுகாப்பை கொடுக்க வேண்டும் என்பதை குறித்து தான் இந்த சங்கீத புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கைக்கு தேவையான அருமையான அன்பு பிள்ளைகளே, அதாவது ஒரு பாதுகாப்பு, ஒரு அடைக்கலம் எப்படியாக அந்த நாட்களில் இருக்க வேண்டும், அந்த அடைக்கலம் யாரிடத்திலிருந்து வரும் என்பதை குறித்து தான் சங்கீதம் 91 சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒரு மனுஷனிடத்திலிருந்து இந்த அடைக்கலம் வராது, அல்லது இந்த நாட்களிலே ஒரு கல்லிடத்திலிருந்து ஒரு விக்கிரத்திடத்திலிருந்தோ அடைக்கலம் வராது. ஆனால் உயிரோடு இருக்கிற உன்னதமான தேவனிடத்திலிருந்து தான் இந்த நாட்களிலே அங்கே அந்த அடைக்கலம் வருகிறது என்பதைத்தான் இந்த சங்கீதம் 91 நமக்கு விவரிக்கிறதை பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு நேரத்திலும் எந்தெந்த இடத்திலே எப்படியாக தேவன் பாதுகாக்க வேண்டும், எப்படியாக பாதுகாப்பார், எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பாதுகாப்பார் என்பதை குறித்து இந்த சங்கீதம் விவரித்து இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதிலே இந்த 10வது வசனத்தை நாங்கள் வாசிக்கிற வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு பொல்லாங்கு செய்யும்படியாக பொல்லாங்கானவன் இந்த நாட்களிலே பொல்லாப்புகளை இந்த நாட்களை போட்டு கொண்டிருக்கிறான். ஆனாலும் அப்படிப்பட்ட பொல்லாக்கு இந்த நாட்களிலே நமக்கு இந்த நாட்களிலே அங்கே நேரிடாது என்று சொல்லியும், வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லியும் இந்த வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். வாதை கூடாரத்தை அணுகாதென்றால், கூடாரம் என்றால் இந்த மண்ணினால் ஆன இந்த சரீரமாகிய உன்னுடைய சரீரத்திலே எந்த விதமான நோய்களும் வாதை நோய்களும் வராது என்பதைத்தான் ஆண்டவர் இந்த இடத்திலே இந்த நாட்களில் நமக்கு சொல்லி நமக்கு கட்டளிடுகிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனால்தான் இந்த வேத பகுதி சொல்லுகிறது, அவருடைய செட்டுகளின் கீழே அவருடைய மறைவிலே இந்த நாட்களிலே நாங்கள் வருகிற வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலே எந்த விதமான வாதைகளோ எந்த விதமான பொல்லாப்புகளோ இந்த நாட்களிலே நம்மை இந்த நாட்களிலே அங்கே என்ன செய்யாதாம், இந்த நாட்களிலே அங்கே அணுக முடியாது என்பதைத்தான் ஆண்டோடைய வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ஏனென்றால் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வருகிற வேளையிலே நம்மை காக்கும்படிக்கு ஆண்டவர் தன்னுடைய தூதர்களை முதலாவது கட்டளையிடுகிறார். நம்முடைய பாதங்கள் இந்த கல்லிலே இடராதபடிக்கு தூதர்கள் என்ன செய்கிறார்கள், அங்கே நம்மை தாங்கி கொண்டே இந்த நாட்களில் இருக்கிறார். அவர்கள் தாங்கி நடத்தி கொண்டே வருகிறார்கள். இந்த நாட்களிலே இடரல்கள் நம்முடைய வாழ்க்கையிலே எந்த நேரத்திலும் எந்த காலகட்டத்திலும் இந்த நாட்களிலே வரலாம். அதே வேளையிலே பாருங்கள், இந்த நாட்களை அதைத்தான் குறித்து பார்க்கிற வேளையிலே ஆவிக்குரிய பிரகாரமாக அந்த வார்த்தை சொல்லுகிறது எப்படி என்றால், நம்முடைய பாதங்கள் கலிடாதபடிக்கு அவர்கள் நம்மை இந்த நாட்களிலே தாங்கிக் கொள்வார்களாம் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்தம் அனுதினமும் இந்த நாட்களிலே ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இந்த நாட்களில் என்ன செய்ய வேண்டும், வாசிக்க வேண்டிய
இந்த பகுதியாக இந்த நாட்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த பாதுகாப்பு சங்கீதத்தை நாங்கள் அனுதினமும் வாசித்து கொண்டே இந்த நாட்களில் வருவோமாயிருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஆண்டவருடைய துணை எப்பொழுதும் இருக்கும். ஆண்டவரை நம்பி இந்த நாட்களிலே நாங்கள் இந்த வார்த்தைகளை தியானிக்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, வார்த்தையான தெய்வம் இந்த நாட்களிலே அந்த வார்த்தையை இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே உறுதிப்படுத்தவும் பாதுகாப்பு கொடுக்கவும் அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, சங்கீதம் 91 10வது வசனத்தின்படி தேவன் இன்றைய நாட்களிலே இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார் என்று என் ஆண்டவரும் என் மீட்பெருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களிலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள், வாக்குத்தத்தங்களை திருப்ப தியானியுங்கள், தேவனுடைய சமூகத்தில் இந்த நாட்களை திரும்புங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மகத்துவமான காரியத்தை செய்கிறது மட்டுமல்ல, அவர் இந்த நாட்களிலே வாழ்க்கையிலே அற்புதங்களையும் செய்வார். கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.